அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த இலத்திர நிலையமைப்பு சம்பந்தமாக இந்த இலத்திர நிலையமைப்பு என்றால் என்ன என்று சம்பந்தமாக பார்க்க போறோம். இலத்திரன் நிலையமைப்பு அப்படிங்கிறது இலத்திரன் நிலையமைப்பு இந்த சொல்லிலேயே அதனுடைய அர்த்தம் இருக்குது. என்னன்னு சொன்னா இலத்திரன்கள் ஒரு அணுவுல இலத்திரன்கள் எவ்வாறான நிலையில ஒரு அணு எடுத்துக்கொண்டால் ஒரு மூலகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மூலகத்துல எவ்வாறு இலத்திரன்களினுடைய அமைப்பு இலத்திரன்கள் இந்த அணுவுல அல்லது மூலகத்துல எவ்வாறு இந்த இலத்திரன்கள் ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு ஓடரைத்தான் நிலை அமைப்பு இலத்திரன் நிலை அமைப்பு இலத்திரன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது நாங்க பார்த்தோம் நேரத்தோடைய ஒரு மூலகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றிருந்தா அந்த மூலகத்துல சில சக்தி மட்டங்கள் ஒவ்வொரு மூலகத்துக்கும் குறிப்பிட்ட சக்தி மட்டங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு சக்தி மட்டத்திலையும் குறித்த எண்ணிக்கையான இலத்திரன்கள் காணப்படலாம் என்கிறத பார்த்தோம். குறித்த எண்ணிக்கையான இலத்திரன்கள் காணப்படலாம் என்று பார்த்தோம். இந்த குறித்த எண்ணிக்கையான இந்த இலத்திரன்கள் இருக்கலாம் என்று பார்த்தோம் தானே. இந்த குறித்த எண்ணிக்கையான இந்த இலத்திரன்கள் எவ்வாறு அமைஞ்சிருக்கலாம் என்று பார்த்தோம். முதலாவது சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்கள், இரண்டாவது சக்தி மட்டத்தில் 8 இலத்திரன்கள், மூன்றாவது சக்தி மட்டத்தில் 8 இலத்திரன்கள், நான்காவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரன்கள் அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆகவே இந்த இலத்திர நிலையமைப்பு நாங்க எப்படி கீறப்புறம் எப்படி வரையப்புறம் அப்படின்னு சொன்னால் உதாரணமாக எடுத்துக்கொண்டும் இருந்தா ஒரு மூலகத்தை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக கல்சியம் என்கிற மூலகத்தை எடுத்துக்கொள்வோம். கல்சியத்தினுடைய அணுவன் 20, கல்சியத்தினுடைய அணுவன் 20, புரோத்திரன்களினுடைய எண்ணிக்கை 20, இலத்திரன்களினுடைய எண்ணிக்கையும் 20 தான். கல்சியத்தை எடுத்துக்கொண்டால் கல்சியத்தை வரையும் கல்சியத்தினுடைய கருவன் எடுக்கும். கல்சியத்தை சுற்றி பார்த்தோம் என்றிருந்தா முதலாவது சக்தி மட்டம் கே என்கிற சக்தி மட்டம், இரண்டாவது சக்தி மட்டத்தை எடுத்துக்கொள்வோம். இது இரண்டாவது சக்தி மட்டமாக எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது சக்தி மட்டம் எல் என்கிற சக்தி மட்டம், மூன்றாவது சக்தி மட்டம் எம் என்கிற சக்தி மட்டம், நாலாவது சக்தி மட்டம் என் என்கிற சக்தி மட்டம். ஒவ்வொரு சக்தி மட்டத்தையும் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட சக்தி மட்டத்துல இத்தனை இலத்திரன்கள் தான் இருக்கலாம் என்றதை நேரத்தோடு நாம பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னால் கே எண்ணத்துல 2 இலத்திரன் இருக்கலாம், எல் எண்ணத்துல 8 இலத்திரன், எம் எண்ணத்துல 8 இலத்திரன், என் எண்ணத்துல 2 இலத்திரன் இருக்கலாம். அந்த அடிப்படையில மொத்தமாக கூட்டி பார்த்தோம் என்றால் 20 இலத்திரன்கள் என்னோட கல்சியத்துக்கும் 20 இலத்திரன்கள். ஆகவே இந்த கே என்கிற சக்தி மட்டம் முதலாவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரன்கள் அமையலாம். நாங்க அப்படி 2 இலத்திரனை குறிக்கொள்வோம். எங்கேங்கிறலாம் இதுல எங்கேங்கிறலாம் முதலாவது சக்தி மட்டம் 2 இலத்திரன். இரண்டாவது சக்தி மட்டத்துல எத்தனை 8 இலத்திரன் இருக்கலாம். ஆகவே ஈனைக்கு 2 கிருவோம், ஈனைக்கு 2 இலத்திரனை குறிக்கொள்வோம், ஈனைக்கு 2 இலத்திரனை குறிக்கொள்வோம், ஈனைக்கு 2 குறிக்கொள்வோம். ஆக மொத்தம் எத்தனை குறிக்கிறோம்? 8 இலத்திரன் குறிக்கிறோம். மூன்றாவது சக்தி மட்டத்தில் எத்தனை இலத்திரன்? இன்னும் 8 கூறலாம், 8 இலத்திரன் இருக்கலாம். ஆகவே அதுலயும் 8 குறிக்கொள்வோம். அதுலயும் என்ன செய்வோம்? 8 இலத்திரனை குறிக்கொள்றோம். நான்காவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் இருக்கலாம். ஆகவே 2 குறிக்கொள்வோம், 2 குறிக்கொள்வோம். ஏதோ ஒரு இடத்துல 2 குறிக்கொள்வோம், 2 இலத்திரனை குறிக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே மொத்தமாக இருக்கக்கூடிய இலத்திரன்கள் எண்ணிக்கை கல்சியத்துல 20. இப்படியாக இதனுடைய அமைப்பை குறிச்சிருக்கிறோம். இலத்திர நிலை அமைப்பை அவனுடைய மூலகத்தினுடைய சக்தி மட்டத்துல அதனுடைய வரிப்படத்துல குறிச்சு காட்டிருக்கிறோம். அணுவினுடைய சக்தி மட்ட வரிப்படத்துல அழகான முறையில குறிச்சு காட்டிருக்கிறோம். ஆகவே இப்ப இவரை எப்படி எழுதலாம்? இவரை இலத்திர நிலை அமைப்பை எப்படி நாங்க ஓடர் அழுகலாம் என்றால் கல்சியத்தை எடுத்துக்கொண்டால் கல்சியத்தினுடைய இலத்திர நிலை அமைப்பை நம்ம எப்படி எழுதலாம் என்றால் முதலாவதாக இலத்திரன் சக்தி மட்டம் எத்தனை இருக்கின்றதை அடையாளம் காண வேண்டும். முதலாவது எத்தனை சக்தி ஒரு மூலகத்துல எத்தனை சக்தி மட்டம்? சோடியமா? சோடியத்துக்கு 3 சக்தி மட்டம் இருக்குது. கே என்கிற சக்தி மட்டம், எல் என்கிற சக்தி மட்டம், எம் என்கிறது. கல்சியத்தை எடுப்போமா? கல்சிய கே இருக்கிறது, எல் இருக்கிறது, எம் இருக்கிறது, என் இருக்கிறது. அப்படி எத்தனை சக்தி மட்டங்கள் இருக்குது என்றதை முதலாவது அடையாளம் கண்டதுக்கு பின்னால இவற்றினுடைய எத்தனை இலத்திரன்கள் இருக்கிறது என்றதை அடையாளம் கண்டு இந்த சக்தி மட்டங்கள்ல எத்தனை இலத்திரன்கள் அமையலாம் என்றதை இனங்கண்டதுக்கு பின்னால நாங்கள் எழுதணும். உதாரணமாக கல்சியத்துக்கு 20 இலத்திரன் மொத்தமாக எத்தனை இலத்திரன்? 20 இலத்திரன். இப்ப கே எல் எம் என்கிற 4 சக்தி மட்டங்களுக்குத்தானே அதுல கல்சியத்தை எடுத்துக்கொண்டால் கே எத்தனை வரலாம்? 2 வரலாம்,
எல்லில் எத்தனை வரலாம்? 8 வரலாம். எம்ல 8, எண்ணில் 2. இதுதான் இலத்திரன் நிலை அமைப்பு குறிக்கிறது. இப்படித்தான் இலத்திரன்களை நாங்க குறிக்க போறோம். இலத்திரன்களை கல்சியத்துக்கு இப்படித்தான் குறிக்க போறோம். சோடியத்துக்கு குறிச்சு பார்ப்போம். சோடியத்துக்கு 2. ஏன் கே இலத்தினைக்கலாம் 2 இருக்கலாம். மொத்தம் 11 இலத்திரன்கள். 11 இலத்திரன்கள்ல 3 சக்தி மட்டங்களை குறிச்சு காட்டணும். நாங்க முதலாவது 2, ரெண்டாவது 8, மிச்சம் உண்டு குறிச்சு காட்டுகிறோம். உதாரணம் ஹைட்ரஜன் எடுத்தால் ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு இலத்திரனாகவே உண்டு. முதலாவது கே என்ற சக்தி மட்டத்தில் மட்டும் உண்டு. வழங்குதா? இதனுடைய வரிப்படத்தை எப்படி கூறுவோம்? சோடியத்துக்கு வரிப்படத்தை நாங்க எப்படி குறி காட்ட போறோம்? சோடியத்தினுடைய இலத்திரன் குறிக்கக்கூடிய அந்த வரிப்படத்தை எப்படி குறி காட்ட போறோம்னா, சோடியத்தினுடைய கரு முதலாவது சக்தி மட்டம், 2வது சக்தி மட்டம், 3 சக்தி மட்டங்கள் தான் இருக்க போகுது. சோடியத்தை பொறுத்தவரையில சோடியமுக்கு 3 சக்தி மட்டங்கள் இருக்க போது. முதலாவது சக்தி மட்டத்துல 2, 2வது சக்தி மட்டத்துல 8 இலத்திரன்கள், மொத்தம் 10. 3வது சக்தி மட்டத்தில் ஒரே ஒரு இலத்திரன் இருக்க போறார். ஆகவே இதுல 2, இதுல 8, இதுல 1 குறிச்சு காட்டுறோமா இல்லையா? ஐதரசன் குறிச்சு காட்டுறோம் பாருங்க. ஐதரசனுடைய கரு, இதுல ஒரே ஒரு சக்தி, ஒரே ஒரு இலத்திரன் மாத்திரம். ஆகவே இதுதான் இலத்திரன் நிலை அமைப்பு. இப்படித்தான் இலத்திரன் நிலை அமைப்பு குறிக்கிறது. ஆக விளங்கிச்சோ, இலத்திரன் நிலை அமைப்பினுடைய வரிப்படம் இப்படித்தான் அமையும். முதலாவது நாங்க இலத்திரன் நிலை அமைப்பு குறிக்கிறதுக்கு முதலாவது கவனிக்க வேணும், இலத்திரன்கள் எத்தனை இருக்கிறதுன்றதை கவனிக்கணும். 2வது எத்தனை சக்தி மட்டங்கள் அவற்றில் அமையலாம் என்றதை கவனிக்கணும். அந்தந்த சக்தி மட்டங்கள்ல எத்தனை இலத்திரன்கள் அமையலாம் என்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு பின்னால மிக சிம்பிளாக இட்டு போறதான் இதான சக்தி மட்ட வரைபடம். இப்படி சக்தி மட்டங்கள்ல சக்தி மட்ட இலத்திரனை இலத்திரன் குறிக்கக்கூடிய வரைபடம் இது. சாதாரணமாக நோமலாக இலத்திரனை குறிச்சு காட்டுங்க அல்லது இலத்திரன் நிலை அமைப்பழுதுங்கன்னு சொன்னால், இலத்திரன் நிலை அமைப்பழுது அப்படின்னு சொல்லி கேட்டால், இலத்திரன் நிலை அமைப்பு என்று கேட்டால், உதாரணமாக பொஸ்பரஸ் எடுத்துக்கொண்டோம் என்றால் 4 சக்தி மட்டங்கள் வரப்போகுது. KLM என்னன்னு சொல்லி முதலாவது சக்தி மட்டத்துல 2, 2வது சக்தி மட்டத்துல 8. பொஸ்பரஸை பொறுத்தவரை 15 இலத்திரன் இயக்கக்கூடியது. ஆகவே 2, 8, 3வதுல இவ எத்தனை வரலாம்? 8 தான் வரலாம். ஆனால் எங்களோட பொஸ்பரஸ் 5 தான் என்றதால 15 என்றதால 3வதுல 5 வரப்போகுது. இப்படி குறிச்சு காட்டுறதுதான் இலத்திரன் நிலை அமைப்பை குறிச்சு காட்டுறது. இலத்திரன் நிலை அமைப்பை வரைபடத்துல குறிச்சு காட்டுங்கண்டால், உதாரணமாக இப்படி பொஸ்பரஸுக்கு குறிச்சு காட்டுவோம். பொஸ்பரஸினுடைய கரு, இது பொஸ்பரஸினுடைய முதலாவது இதுல 2 இலத்திரன், 2வது ஓட்டுல 2வது சக்தி மட்டத்துல 8, 3வது சக்தி மட்டத்துல எங்களுக்கு தெரியும் இப்ப எல்லாருக்கும் 5 இலத்திரன் வரப்போ 2, 4, 5. சிம்பிளான விஷயம். இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல, மிக சிம்பிளான ஒரு விஷயம். மெதுவாக பார்க்கிற நேரம் இதை விளங்கொள்ளையிலும். இது விளங்கலை என்றால் திருப்பி ரிப்பீட் இன்னொரு தரம் பார்த்து கொண்டால் மிக தெளிவாக இது விளங்கும். என்னோட புத்தகத்துல, உங்களோட 10ஆம் ஆண்டு புத்தகத்துல இந்த இலத்திரன் நிலை அமைப்பு சம்பந்தமாக பேசிட்டு அந்த இலத்திரன் நிலை அமைப்பு கேங்கிற ஓட்டுல எத்தனை இலத்திரன், எல் என்கிற ஓட்டுல எத்தனை இலத்திரன், எம் என்ற ஓட்டுல எத்தனை இலத்திரன், என் என்ற ஓட்டில் எத்தனை இலத்திரன்கள் காணப்படும் 20 மூலகங்களுக்கும் என்கிற அட்டவணையும் தரப்பட்டிருக்குது. மேலோட்டமாக அதையும் நாங்க பார்த்துக்கணும். நாங்க இப்ப எப்படி அமைமன்றத்தை படிச்சிட்டோம். இதுக்கு பிறகு அந்த அட்டவணை எங்களுக்கு பெரிய ஒரு அவசியமாக இருக்காது. அப்படி தேவையாக இருந்தால், அப்படியும் தேவை என்றால் அந்த நாங்க எழுதினத்தை நாங்க இப்ப படிச்சதை செஞ்சு பார்த்துட்டு அந்த அட்டவணையை பார்த்து நாங்க என்ன செய்யலாம், செறிவுல மிக தெளிவாக பார்த்து கொள்ள முடிய போகுது. அடுத்த மிக முக்கியமான விஷயம் தான் எங்களுடைய கெமிஸ்ட்ரியில சின்ன பிள்ளையும் கூட கெமிஸ்ட்ரி எடுத்துக்கொண்டால், சயின்ஸ் என்றாலே சின்ன பிள்ளைகள் செல்ற விஷயம் இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணை, ஹாய் ஹலோ லீலா பேபி பென்ஸ்கார் அப்படின்னு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த ஆவர்த்தன அட்டவணையில என்னென்ன விஷயங்கள் அமைந்திருக்குது, இந்த ஆவர்த்தன அட்டவணை என்ன விஷயங்களை சொல்லுது, ஆவர்த்தன அட்டவணையில என்னென்ன மூலகங்கள் இருக்குது என்றதை அடுத்ததாக படிக்க போறோம். எங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையில நிறைய மூலகங்கள் 118 சொச்ச மூலகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு தேவையான மூலகங்கள் 20 மூலகம் தான். அந்த 20 மூலகத்தையும் பார்த்தமாக இருந்தால் ஹைட்ரஜன், ஹீலியம், முதல்ல கூட்டத்துச்சு ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரோன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியோன்.
சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சல்பர், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். 20 மூலகங்கள் தான் எங்களோட சிலபஸினுடைய அடிப்படையில எங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையில் தேவை. இதை இலகுவாக பாடமாக்குறதுக்கு ஒரு முறை வச்சு கொள்ளுவாங்க. ஹாய், ஹெலோ, லீலா, பேபி, பென்ஸ் கார்ல நானும் உன்கூட, ஃபெராரில நீயும் நானும், மக்கன் அல்ல, சின்ன பொண்ணு சொல்றத கேளு, அரோகரா கந்தசாமி என்கிற இந்த ரிதத்தை பொதுவாக என்ன செய்வாங்கண்டா இந்த 20 மூலகங்களையும் பாடமாக்குறதுக்காக வச்சு கொள்ளுவாங்க. நீங்க எப்படியோ பாடமாக்கிக்கொள்ளலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 20 மூலகங்களும் தெரிஞ்சுக்கணும். 20 மூலகங்களுக்கும் என்னென்ன விஷயம் எங்க எப்படி பாக்குறது அப்படின்றதுதான் அடுத்து நாங்க படிக்க போறோம். இதுல முதலாவதாக நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், ஒரு ஆவர்த்தனத்தை எடுத்துக்கொண்டால், ஆவர்த்தன அட்டவணை எடுத்துக்கொண்டால் சில விஷயங்கள் இருக்குது. ஆவர்த்தன அட்டவணை எடுத்துக்கொண்டோம் என்றால் சில முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அதுல கூட்டம் என்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஆவர்த்தனம் என்கிற ஒரு விஷயம் இருக்குது. கூட்டம் என்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஆவர்த்தனம் என்கிற ஒரு விஷயம் இருக்குது. மேலிருந்து இப்படி போகிற சைடுகள் பார்த்தோம் என்றால், இந்த சைட் பார்த்தோம்னா பீரியோட் சொல்லுவோம், ஆவர்த்தனம். இந்த சைட்டை பார்த்தோம்னா சொல்லுவோம் நாங்க ஆவர்த்தனம் என்கிறத சொல்லுவோம். இவரை பார்த்தோம் என்றால் கூட்டம். ஆகவே எங்களோட கூட்டம் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் எங்களுக்கு சிலபஸ் அடிப்படையில் பார்த்தால் 1 இவர் 2 3 4 கூட்டங்கள், 1 2 3 4 கூட்டங்கள் தான் எங்களோட சிலபஸ் அடிப்படையில் எங்களுக்கு இருக்குது. 4 கூட்டம் இருக்குது. ஆவர்த்தனத்தை பார்ப்போம் என்றால் முதலாவது ஆவர்த்தனம், இரண்டாவது ஆவர்த்தனம், மூன்றாம் ஆவர்த்தனம், நான்காம் ஆவர்த்தனம், ஐந்தாம் ஆவர்த்தனம், ஆறாவது ஆவர்த்தனம், ஏழாவது ஆவர்த்தனம், எட்டாவது ஆவர்த்தனம். ஆவர்த்தனங்கள் எங்களுக்கு 8 ஆவர்த்தனங்கள் தான் எங்களுக்கு பேசப்படுகிறது. ஆவர்த்தனத்துல 8 ஆவர்த்தனங்கள், 1 2 3 4 5 6 7 8. கூட்டங்களை பொறுத்த வரையில 4 கூட்டங்கள். கூட்டங்களை நாங்க நோமலாக ஆங்கில குறியீடு, ஆங்கில எண்களால குறிச்சிக்கிறோம். அதே நேரம் எங்களோட ஆவர்த்தனங்களை உரோம இலக்கங்களாக பொதுவாக குறிச்சிக்கிறோம். இந்த ஆவர்த்தன அட்டவணையில சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. இதுல சில மூலகங்கள் இருக்கிறது, சில உலோக போலிகள் இருக்கிறது, சில பொதுவாக எல்லாம் மூலகங்கள்ல உலோகங்கள் இருக்கிறது, உலோக போலிகள் இருக்கிறது, விழுமிய வாயுக்கள் என்கிற ஒரு தொகுதி இருக்கிறது. அப்படி பார்த்தோம் இருந்தால் நாங்க தெரிஞ்சுக்கொள்ள எங்களோட யூனிட்ல பேரே சடப்பொருள்களின் இயல்புகள் தான். இந்த சடப்பொருள்கள் என்று வரக்குள்ள திண்மமும் உள்ளுக்கு வருகுது, திரவமும் வருகுது, வாயுவும் வருகுது என்று எடுக்கக்குள்ள திண்மம், திரவம், வாயு. திண்மம் இதுக்குள்ள என்னென்ன திண்மமாகி அவர இயற்கை நிலையில இருக்குது என்று தெரிஞ்சிருக்கணும். இவர அடிப்படையில இந்த 20 மூலகங்களையும் அடிப்படையில இயற்கையில அவர் என்னென்ன திரவமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த 20 மூலகங்களுக்குள்ள இயற்கையில எந்தெந்த மூலகங்கள் வாயுக்களாக இயற்கையிலேயே இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் எங்களோட பேப்பர்ல ஒரு கேள்வி வரும், இவர் மூலகம், இவர் திண்மமாக இருப்பார், இவர் மஞ்சள் நிறமாக இருப்பார், நிரப்பப்பட்ட இந்த கலர்ல வருவார் என்கிற அடிப்படையாக பேசிக்கொண்டு வந்து இவர் என்ன மூலகம் என்கிறதை இனங்காண வேண்டிய ஒரு கேள்வி எங்களுக்கு எழுறதால இந்த விஷயங்கள் பிசிக்கல் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய இது ஒரு சடப்பொருள், இதுல இருக்கிற எல்லாமே சடப்பொருள்கள் தான். ஒன்று திண்மம், இல்லாட்டி திரவம், இன்னொன்று வாயுவா இருக்கும். இந்த சடப்பொருள்கள்ல தன்மை சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது இந்த யூனிட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பேர்கள்ல ஒன்றா இருக்க போகுது. சரியா? முதலாவதாக அதுக்கு முன் ஒரு விஷயத்தை பார்ப்போம். இதுல யாரு உலோகம், யாரு உலோக போலி, யாரு அல்லுலோகம், யாரு விழுமிய வாயு அப்படின்னு சொல்லி இந்த 8ஆம் கூட்டத்தை சேர்ந்த இவ்வளவு ஹீலியம், 8ஆம் கூட்டத்தை சேர்ந்த ஹீலியம், நியோன், ஆகன், இந்த 3 பேரும் விழுமிய வாயுக்கள். விழுமிய வாயு
இந்த விழுமிய வாயுக்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால் யாரோடையும் எப்பவுமே கனெக்ஷன் ஆக மாட்டாங்க. விழுமிய வாயுக்கள் என்றால் யாரோடையும் எப்பவுமே கனெக்ஷன் ஆக மாட்டாங்க. அவங்க விழுமிய வாயுக்கள் ஆகவே அவங்களுடைய இயற்கை நிலையில அவங்க என்ன வாய்ப்பாங்க, வாயுக்களாகத்தான் இருப்பாங்க. இயற்கை நிலையில வாயுக்களா. ஏன் ஜி போடுறேன் என்றால் திண்மத்துக்கு எஸ் என்று சொல்லித்தானே திண்மமண்டா, ஆகவே அவருக்கு நாங்க எஸ் என்று போட்டு காட்டுவோம். திரவமண்டா லிக்யூட் தானே, அவருக்கு எல் என்றதை போட்டு காட்டுவோம். வாயுவண்டா கேஸ் தானே, ஆக அவருக்கு நாங்க எஸ் என்றதை போட்டு காட்டுவோம். விளங்கிட்டோ? அந்த அடிப்படையில இவங்க 3 பேரும் விழுமிய வாயுக்கள் என்ற அடிப்படையில யாரோடையும் தாக்கம் புரிய மாட்டாங்க. விழுமிய வாயுக்கள், ஆகவே இயற்கை நிலையில அவங்க வாயுக்களை தான் இங்க போறாங்க. அடுத்ததுக்கு வருவோம். இந்த திண்மம் ஆறுன்னு பார்த்தா இந்த உலோகங்கள், பொதுவாக உலோகங்கள் உலோக போலிகள் எல்லாம் திண்மங்களா இருக்கும். உதாரணமா உலோகங்கள் என்று ஆறு பார்ப்போம் என்றால் இந்த முதலாம் கூட்டம் 2ஆம் கூட்டத்தை, அதாவது முதலாம் ஆவர்த்தனம் 2ஆம் ஆவர்த்தத்தை சேர்ந்த இந்த மூலகங்கள் பொதுவாக இவங்களை உலோகம்னு சொல்லலாம். இந்த முதலாவது ஆவர்த்தனம் 2ஆவது ஆவர்த்தனம் இவங்களோட சேர்த்த மாதிரி இந்த அலுமினியமும் ஒரு உலோகமாக இருக்குது. இந்த லித்தியம், பெர்லியம், சோடியம், மக்னீசியம், பொட்டாசியம், கால்சியத்தோட இந்த அலுமினியமும் சேர்ந்து உலோகமாக இருக்க போகுது. ஆகவே இயற்கை நிலையில அவங்க உலோகமாக இருக்கிறாங்கண்டா அவங்க இயற்கை நிலை எப்படி சொல்லிட்டா தானே இருப்பாங்க. ஆகவே இந்த லித்தியம் சொலிட், சோடியம் சொலிட், பொட்டாசியம் சொலிட், பெர்லியம் சொலிட், மக்னீசியம் சொலிட், கால்சியமும் சொல்லிட்டா தான் இருக்கிறாங்க. அலுமினியம் சொல்லிட்டா தான் இருக்க போகுது. இவங்கெல்லாம் அவங்களோட இயற்கையான நிலையில பூமியில அடிப்படையில என்ன வைக்க போறாங்க, சொல்லிட்டாவே வைக்க போறாங்க. அடுத்தாக்கலா இருந்தால் இந்த உலோக போலிகள், உலோகம் இல்ல உலோக போலி, இந்த உலோக போலிகள் என்ன, இதுல தன்மைகள் என்னதான் பொறுவ படிப்போம். உலோக போலிகள் என்ற ஒரு ஆக்களிக்கிறாங்க. இந்த உலோக போலிகளும் உலோகத்தோட சார்ந்ததுதான் உலோக போலிகள் என்றா இவங்க முன்ன குறைந்த அளவுல கடத்தக்கூடிய ஆக்கள். இவங்களும் அவங்களோட இயற்கை நிலையில திண்மங்களாக இருப்பாங்க. உலோக போலிகள் அவங்களோட இயற்கை நிலையில என்னவா திண்மங்களாகத்தான் இருப்பாங்க. அதே போல மிச்ச இந்த ஹைட்ரஜன் உட்பட கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின் என்கிற இவ்வளவு பேரையும் நாங்க சொல்லுவோம் அல்லுலோகம் என்கிறதாக சொல்லுவோம். இவ்வளவு பேரையும் அல்லுலோகம் என்று சொல்லுவோம். அல்லுலோகம். நாங்க போக போக இந்த உலோகங்கள் என்றால் என்ன, இவனுடைய தன்மைகள் என்னன்னு படிப்போம். இப்போதைக்கு இவங்க உலோகம் என்கிறதையும் போரோனும் சிலிக்கனும் உலோக போலிகள் என்றதும், அல்லுலோகங்களாக கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஹைட்ரஜன் என்றதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அல்லுலோகங்களை பொறுத்தவரையில ஹைட்ரஜன் கேஸாக வாயுக்களாக இருக்கும், கார்பன் சொலிடாக இருக்கும் இயற்கையில, நைட்ரஜன் இயற்கையில கேஸாக இருக்க போது, பாஸ்பரஸ் சொலிடாக இருக்க போது, ஆக்சிஜன் கேஸாக இருக்க போகுது, புளோரின் கேஸாக இருக்க போகுது, குளோரின் கேஸாக இருக்க போகுது, சல்பர் சொலிடாக இருக்க போகுது. ஆக இப்ப நாங்க உலோகம் என்கிற தன்மையை பார்த்தா பொதுவாக சொலிடாக இருந்துச்சு. விழுமிய வாயு என்கிறத பொறுத்தவரை பொதுவாக கேஸாக இருந்துச்சு. உலோக போலி என்று பார்த்தால் பொதுவாக சொலிடாக இருந்துச்சு. ஆனால் அல்லுலோகங்கள்ல சொலிடும் வருகுது, கேஸும் வருகுது. அதுக்குத்தான் இந்த சடப்பொருள்களினுடைய தன்மைகள் சம்பந்தமாக நாங்க விளங்கியிருக்கிறோம். 20 மூலகங்கள்ல ஆவர்த்தனங்கள் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம், கூட்டம் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். இதுல எந்தெந்த மூலகங்கள் என்னென்ன இயல்புகள் இருக்குது, உலோகமா, உலோக போலி, அல்லுலோகமா, விழுமிய வாயுன்றதை பார்த்திருக்கிறோம். இவங்களுடைய இயற்கையில என்ன நிலையில இவங்க அமைஞ்சிருப்பாங்க அப்படின்றதையும் பார்த்திருக்கிறோம். நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல இவங்க தொடர்ச்சியாக இவங்களுடைய தன்மைகள் சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.